மலச்சிக்கல் நோய் அல்ல அறிகுறி அப்படின்னா நோய் எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜீரண மண்டலம் சரியில்லை அப்படின்றது தான் நோய். உங்களுடைய ஜீரண மண்டலம் சரியில்லைன்றத வெளியில சொல்ல வந்த தூதுவர் தான் கான்ஸ்டிபேஷன். இங்கே ஃப்ரீயா இருக்கணும்னா இங்கே ஃப்ரீயாக இருக்கணும். எங்கே? இண்டஸ்டைன் ஃப்ரீயாக இருக்கணும். இண்டஸ்டைன் டைட் ஆயிடுச்சுன்னா இங்கே டைட் ஆயிரும், இங்கே டைட் ஆயிடுச்சுனாலும் இண்டஸ்டைன் டைட் ஆயிரும். புரிஞ்சுங்களா? அப்போ உங்களுடைய மலச்சிக்கல் அப்படின்றது உங்களுடைய பிரெயினையே ஆஃப் பண்ணுது. அப்போ உங்களுடைய சிந்தனை திறனை ஆஃப் பண்ணுது, கிரியேட்டிவிட்டியை ஆஃப் பண்ணுது. நீங்கள் ஃப்ரீ மைண்டாக செயல்படாத ஒரு சூழலை ஏற்படுத்துது. அப்போ இது எல்லாம் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் வந்துடும் அப்படின்றதான் விஷயம். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அடிவயிறு சூடு இருக்கும். அடிவயிறு தொட்டு பார்த்தா சூடு இருக்கும். உட்காந்து சேரில் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க, எந்திரிச்சாங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அனலாக இருக்கும். அவ்வளவு வெப்பம் அந்த இடத்துல தாக்கம் தெரியும். அப்போ அவர்களுக்கு இடுப்புக்கு கீழ் அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அவ்வளோதான். அப்போ இதுவும் ஒரு மெயினான ஒரு ரீசன் தான். நாள்பட்ட மலச்சிக்கல் பைல்ஸை உருவாக்கும், நாள்பட்ட பைல்ஸ் பௌத்திரத்தை உருவாக்கும். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் நடந்திருக்குது. அப்போ அந்த வகையில் நாமும் இண்டஸ்டைனையும் சரி செய்யணும், பெருங்குடலையும் பாதுகாக்கணும், ஆனஸையும் பாதுகாக்கணும். அந்த வகையில் இதற்கு நம்ம என்னெல்லாம் தீர்வு பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல், இந்த மலச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கு காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் மலச்சிக்கலுக்கு என்னங்க தீர்வு அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்குது. மலச்சிக்கலுக்கு பல வகையான தீர்வுகள் நம்மளுடைய ஹெல்த் கபே சேனலில் பதிவு பண்ணியிருந்தாலும் இன்னமும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நம்மளுடைய சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய மருத்துவர்களிடம் வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் கூட கேட்கக்கூடிய கேள்விகள் இதுவாக தான் இருக்குது. அப்போ நம்ம மருத்துவ குழு அவர்களுக்கு என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். வாங்க நம்ம கான்ஸ்டிபேஷனை எளிமையாக எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மலச்சிக்கல் என்பது ஒரு நோயே அல்ல, அது கூட நோயின் அறிகுறி தான் அப்படின்றது தான் இயற்கை மருத்துவத்தோட சாராம்சமே. பொதுவாக இயற்கை மருத்துவம் கழிவு நீக்க மருத்துவம் தான். கழிவு நீக்கத்தில் மலச்சிக்கலும் ஒரு கழிவு நீக்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். மலச்சிக்கல் நோய் அல்ல அறிகுறி அப்படின்னா நோய் எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜீரண மண்டலம் சரியில்லை அப்படின்றது தான் நோய். உங்களுடைய ஜீரண மண்டலம் சரியில்லைன்றத வெளியில சொல்ல வந்த தூதுவர் தான் கான்ஸ்டிபேஷன். ஆனா அவரு வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நாம போய் மூல காரணத்தை சரி செய்யலை, அதனாலதான் வருஷ கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மலச்சிக்கல் என்பது நோய் அல்ல, அதுவும் ஒரு தூதுவரே. அந்த தூதுவர் தினந்தோறும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க போய் அந்த மூல காரணமான அந்த ராஜா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி கூல் பண்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். ஐயோ, அப்பனா அதுக்கு நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சரி செய்யணும். ஜீரண மண்டலத்தை சரியாக அரைச்சிச்சுன்னா அப்போ வெளியே தள்ளுற பாதை ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வெளியில் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அரவ மிஷின்லையும் கரெக்டாக நைஸாக அரைச்சி பண்ணிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியேற பாதை வழியை ஈஸியாக வெளியேறணும். ஆனால் அரையும் குறையுமாக அரைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ தான் அது பெரிய பெரிய பீஸாக மாட்டிக்கிச்சுன்னா அவுட்புட் வெளியில் வர்றதில் அந்த பைப் லைனில் அடைப்புகள்ன்றது ஏற்படும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அதுபோல் உங்களுடைய ஜீரண மண்டலத்தில் நம்ம சரி செய்ய வேண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய வயிறு, சிறுகுடல், கணையம், அப்புறம் கால்பேடர், பித்தப்பை, லிவர், இவங்க எல்லாமே ஜீரண மண்டலத்தோட சேர்ந்த அமைப்புகள் தான். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய பித்த நீர், கணைய நீர், அந்த இண்டஸ்ட்ரியல் ஜூஸு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அரைக்கணும் இல்லையா? ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரைப்பதற்கான டூல்ஸுன்றதே இந்த ஃபுல்லாக என்சைம்ஸ் தான். இந்த என்சைம் எல்லாம் சேர்ந்து அரைக்கணும். இதில் ரேசியோ முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா ரேசியோ மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது உணவுகள் சரியாக அரைக்கப்படாமல் அது உள்ளுக்குள்ளே தேக்கமாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அது தேக்கமாகும் பொழுது தான் அங்கேருந்து அசுத்த காற்று ஃபார்ம் ஆகி நம்ம செல்லுக்குள்ளே ஏறி மெட்டாபாலிசத்தையே சீரழித்து, ஓகேங்களா, அந்த கழிவுகள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பல நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்படுத்துது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணியாகணும். அந்த வகையில் இவங்க எல்லா பேரும் ஜீரணத்துக்கு மிக முக்கியமான நபர்கள்னாலும் அதிகப்படியாக இந்த ஜீரணத்திற்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் வர்றவங்க யார் வராங்கன்னா அது ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் தான் ஜீரண மண்டலத்தினுடைய தலைவன்னே சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா எல்லா என்சைம்ஸும் ஒன்றா சேர்ந்து அவர் தான் அரைக்கிறார். அவர்கிட்ட தான் அந்த அரவை முழுசாக பார்த்தீங்கன்னா
கலவை மாதிரி கலக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட தான் இருக்குது. அங்கே தான் நைஸாக அரைச்சதுக்கு அப்புறம் குடல் உறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்படக்கூடிய தன்மை அவர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் அவர் தான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழிவுகளாக ரெண்டாக பிரித்து நீர்க்கழிவுகள் அப்புறம் திடக்கழிவுகள், திரவ கழிவுகள் திடக்கழிவுகள் என பிரித்து திடக்கழிவுகளை பெருங்குடலுக்கும் திரவ கழிவை சிறுநீரகத்துக்கும் அனுப்பக்கூடிய டைரக்ஷன் இருக்குது. அதனால் ஜீரண மண்டலத்தில் மிக முக்கியமான தலைவர் யாருன்னா நம்மளுடைய சிறுகுடல். இந்த சிறுகுடலில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுதான் நமக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த பிரச்சனையை வர வைப்பதற்கான ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறாரு. அப்போ நமக்கு இந்த ஸ்மால் இண்டஸ்டைனை நம்ம எப்படிலாம் வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இண்டஸ்டைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இண்டஸ்டைன்றது பாருங்கள், நம்மளுடைய பிரெயினும் இண்டஸ்டைனும் ஒன்றா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த டியூப் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் போய் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்டைன் எடுங்க, அப்படியே இந்த பக்கம் பிரெயின் எடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய லோபம் அதே போல் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்மால் இண்டஸ்டைன் லோபம் அதே போல் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட பிரெயினோட அமைப்பு. அதனால் நான் இங்கே ஃப்ரீயாக இருக்கணும்னா இங்கே ஃப்ரீயாக இருக்கணும், எங்கே இண்டஸ்டைன் ஃப்ரீயாக இருக்கணும். இண்டஸ்டைன் டைட் ஆயிடுச்சுன்னா இங்கே டைட் ஆயிரும், இங்கே டைட் ஆயிடுச்சுனாலும் இண்டஸ்டைன் டைட் ஆயிரும். புரிஞ்சுங்களா? அப்போ உங்களுடைய மலச்சிக்கல் அப்படின்றது உங்களுடைய பிரெயினையே ஆஃப் பண்ணுது. அப்போ உங்களுடைய சிந்தனை திறனை ஆஃப் பண்ணுது, கிரியேட்டிவிட்டியை ஆஃப் பண்ணுது, நீங்கள் ஃப்ரீ மைண்டாக செயல்படாத ஒரு சூழலை ஏற்படுத்துது. அப்போ இது எல்லாம் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் வந்துடும் அப்படின்றத விஷயம். அதனால் இண்டஸ்டைனை நம்ம சரி பண்ண உங்களுடைய பிரெயின் சூப்பராகுங்க. இது பாருங்களேன், எப்படி பாருங்கள், ரெண்டுக்கும் மெர்ஜ் ஆகுது. பிரெயின் அது போல் வந்து நம்ம கூலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்கே போய் தேவையில்லாத குப்பைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்போ இங்கே கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இதுவும் ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இண்டஸ்டைனை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்த விஷயம் தான் என்னென்னா வெப்பம் அதிகப்படியாக உருவாகக்கூடிய இடம், தேக்கி வைக்கக்கூடிய இடம், தேங்கி இருக்கக்கூடிய இடம்னா அது வந்து ஸ்மால் இண்டஸ்டைன் தாங்க. நீங்கள் பாருங்கள், கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அடிவயிறு சூடு இருக்கும், அடிவயிறு தொட்டு பார்த்தா சூடு இருக்கும். உட்காந்து சேரில் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க, எந்திரிச்சாங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக இருக்கும். அவ்வளவு வெப்பம் வந்து அந்த இடத்துல தாக்கம் தெரியும். அப்போ அவர்களுக்கு இடுப்புக்கு கீழ் அதிகப்படியான வெப்பம் இருக்கும், அவ்வளோதான். அப்போ இதுவும் ஒரு மெயினான ஒரு ரீசன் தான். அப்போ ஏற்கனவே இங்கே ஆசிட் வெப்பம், இவங்களும் அதிகப்படியான வெப்பம். ஏன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பண்ணிடுது, அந்த திடக்கழிவுகளை அது வந்து கட்டி பண்ண ஆரம்பிச்சிது. கட்டி பண்ண உடனே அங்கே இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கஸ்லாம் வந்து அதுக்கு லூப்ரிகேஷனை கொடுத்து தள்ள பார்க்குறாங்க. ஆனால் அது வெப்பத்தினால என்ன அதையும் சேர்த்து உறிஞ்சிருது. அப்போ இண்டஸ்டைனில் மியூக்கஸ் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருது. ரைட்டுங்களா? அப்போ இதை நம்ம எப்படி வந்து சரி செய்யலாம்? இது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அங்கே வந்து ஆனஸை வந்து கிழிச்சுக்கிட்டு வெளியில் போய் ஆனஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு, ஆனஸ் ஏரியாவில் வந்து தோல் கிழிஞ்சு வெளியில் தொங்குறதுன்ற மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு. அதாவது கான்ஸ்டிபேஷன் அது வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸ் ஆயிடுச்சு. பைல்ஸு கடைசியில் பௌத்திரம்ன்ற கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால சொல்லுவோம், நாள்பட்ட மலச்சிக்கல் பைல்ஸை உருவாக்கும், நாள்பட்ட பைல்ஸ் பௌத்திரத்தை உருவாக்கும். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் நடந்திருக்குது. அப்போ அந்த வகையில் நாம இண்டஸ்டைனையும் சரி செய்யணும், பெருங்குடலையும் பாதுகாக்கணும், ஆனஸையும் பாதுகாக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஆனஸும் பெருங்குடலும் காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் நம்ம அந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்குன்னா டேமேஜ் ஆனதை நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும். இல்லைனா என்னதான் திரும்பவும் ஃப்ரீ பண்ணி விட்டாலும் இந்த டேமேஜ் புண்ணு ஆறலைன்னா நம்ம அதோட அவசரப்பட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்? அந்த வகையில் இதற்கு நம்ம என்னெல்லாம் தீர்வு பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ஸ்மால் இண்டஸ்டைனை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சாப்பிடும் பொழுது கொடுத்தீங்களா அப்படின்றத கவனிச்சு பாருங்க. அதாவது உங்களுடைய ஸ்மால் இண்டஸ்டைன் தான் கிரைண்டர் அப்படின்னு வச்சுங்க. இந்த கிரைண்டரில் அரிசியை போட்டு ஆட்டுறீங்க. ஆட்டும் பொழுது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் கம்மியாக ஊற்றிருக்கிறீங்கன்னா பாருங்கள், அப்படியே கட்டி சேர்ந்துடும். கட்டி சேர்ந்துட்டு கிரைண்டர் கல்லையே சுத்த விடாமல் பிடிச்சிக்கிறோம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் ஃபுல்லாக மாவு பொருளாக தான் சாப்பிட்றோம். அங்கே வந்து அரிசி எப்படி போட்டு அங்கே போய் ஆட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசியை இங்கே வேக வச்சு அப்படியே வந்து சோறாக்கி அதை ஃபுல்லாக உள்ளே கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அரைக்கிற மிஷினுக்கு தேவையான அளவுக்கு லூப்ரிகேஷன் இல்லைன்னா அதை என்ன பண்ணுவோம், டைட் பண்ணி விட்டுரும். அப்போ டைட் பண்ணி இங்கே எப்படி ஓடுற கல்லையே நிப்பாட்டுற அளவுக்கு டைட் ஆச்சோ அது போல நீங்கள் கிரைண்டரில் நீங்கள் ஆட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பீடு அப்படியே குறையும், அப்படியே உட்காந்தோன்னு உடனே அந்த ஆட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றுறோன்னா அப்படியே ஃப்ரீயாக ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ளே அது மாதிரி வந்து ஸ்லோவாக சுற்றுது, அரைக்குது, ஜாம் ஆகுது, நிற்க போகுதுன்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. இது கடைசியில் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில் செரிமான மண்டலமே ஸ்லோவாக செயல்பட ஆரம்பிச்சிடும். 20 நிமிடத்தில் உங்களுக்கு செரிமானமாகக்கூடிய உங்களுடைய சிறுகுடல் அது பாட்டுக்கு 3/4 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும் செரிமானம் ஆகிறதுக்கு. இது நாளடைவில் இப்படியே வந்து போயிருக்கும். அப்போ நாம் இதை ஏன் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்ம இங்கே கவனமே இல்லை.
எல்லாம் நம்ம டிவி பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டு அப்போ தான் மீட்டிங் பேசிக்கிட்டு நிறைய தேட்டரில் உட்காந்துட்டு உள்ள ஸ்நாக்ஸ் உள்ளே போயிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிறுகுடலில் அரைக்குதா ஜாமாயி நிற்கிதா, அதுக்கு ஏதாவது தண்ணி லூப்ரிகேஷன் மாதிரி ஏதாவது தேவையா என்ன, எதுவுமே நமக்கு தெரியாதனுடைய விளைவுகள் தான். அதனால் கான்ஸ்டிபேஷனுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உள்ளே கொடுக்கக்கூடிய இன்டேக் மேலே நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும். அப்போ லூப்ரிகேஷனோட அந்த ஃபுட்டு போகுதா அல்லது ட்ரையான ஃபுட்டு தான் அதுக்கப்புறமாவது நம்ம லூப்ரிகேஷன் கொடுக்குறோமா அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனம் வச்சுக்கணும். அதனால் உணவு கொடுக்கப்படும் பொழுது கொஞ்சம் லூப்ரிகேஷனோட கொடுங்க. அன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் லூப்ரிகேஷன் ஃபுட்டாக தான் சாப்பிட்டாங்க. கஞ்சி கூழ் இப்படி வந்து பார்த்தா அவங்களுடைய உணவு முறைகள்லாம் இருந்துச்சு. நல்ல சாம்பார் ரசம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நொறுங்க அரைச்சி சாப்பிட்ற மாதிரி வந்து கூழ் உணவுகளாக தான் வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை. காலையில் எந்திரிச்சோம்னா இட்லி தோசை, திரும்பவும் வந்து மதியம் அப்படியே ட்ரையாக சாப்பாடு, நைட்டுக்கு நிறைய ஹோட்டல் போயிட்டு பார்த்திங்கன்னா எருவாட்டி மாதிரி ஃபுல்லாக வரட்டி ரொட்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரையான உணவுகள். இப்படி ட்ரையான உணவுகள் கொடுத்தா அங்கே சிறுகுடல் என்ன ஆகும், அப்போ ட்ரையாக அரைக்கிறதுக்கு ஜாம் ஆகுங்க. அவ்வளோதாங்க. அப்போ கான்ஸ்டிபேஷன்லேருந்து வெளியே வரணும்னா உங்களுடைய சிறுகுடலை பாதுகாக்கணும். சிறுகுடலை பாதுகாக்கணும்னா உணவின் மீது கவனம் வைக்கணும், லூப்ரிகேஷன் ஃபுட்டை எடுத்துக்கணும். இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன் ஒன்று. அடுத்தது நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில், அதாவது எப்போல்லாம் எம்டி ஸ்டொமக் இருக்கோ அந்த சமயத்தில் தண்ணீர் கொஞ்சம் நல்லா நிறைய குடிங்கண்ணே. ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிங்க. என்ன நடக்கும்னா வாயிலிருந்து ஆசன துவாரம் வரைக்கும் பைப் லைனில் எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, வெறும் தண்ணி மட்டும் உள்ளே போயிட்டு வந்தால் ஒரு க்ளீன் பண்ணிடணும். இதை வந்து எப்போல்லாம் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கீங்களோ அப்படி பண்ணுங்கள். இதுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா ஒரு டயட் இருக்க சொன்னாங்க. ஆமாம், வாட்டர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணுன்றதுக்காகவே சில பண்டிகை காலங்களெல்லாம் டயட்டுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. கார்த்திகைனா வந்து உண்ணாவிரதம், பௌர்ணமினா நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை வந்து பார்த்திங்கன்னா நோன்பு காலம் அப்படின்னு வச்சாங்க. இன்றைக்கி அதுவே இல்லையே. ஆமாம், நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறது இல்லையே. அப்போ என்னென்னா 15 நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு வாட்டர் டயட் இருங்க. யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கோ அப்படி இருங்க. நீங்கள் நிறைய கான்ஸ்டிபேஷன் இருக்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட அப்படி பண்ணுங்களேன். என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து காலையில் குடிக்க ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் வெயில் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நார்மல் வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. ஓவர் கூலிங்லாம் வேணால் ஒரு ரூம் கிளைமேட் வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் ஒரு நாள் முழுவதுமே. அப்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே அலசி க்ளீன் பண்ணி எல்லாம் வெளியே தள்ளிடும். இது பெஸ்ட்டு. திரும்ப மாலை நேரம் நமக்கு வந்து சூரியன் இறங்கிருச்சு, குளிர்ச்சி நேரம் வந்துருச்சா, அப்போ திரும்பவும் வார்ம் வாட்டர் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். வார்ம் வாட்டர், நார்மல் வாட்டர், வார்ம் வாட்டர் இது மாதிரி வந்து சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு நாள் முழுவதுமே அன்றைக்கி எதுவுமே எடுத்துக்கிற கூடாது. என்ன நடக்கும்னா பைப் லைனை எல்லாமே நல்லா ஃப்ரீ பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இப்போ மீண்டும் கவனம் வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி லூப்ரிகேஷன் ஃபுட்டு கொடுக்குறோமா அப்படின்றத கவனம் வச்சுக்கோங்க. போதுங்க. இண்டஸ்டைனை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். இண்டஸ்டைனுக்கு சுவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து துவர்ப்பு சுவை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சுவை. துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளை அதிகமாக எடுக்க உங்களுடைய ஜீரண மண்டலம் சீராகும். அப்போ துவர்ப்பு சுவை சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுங்களேன். இன்றைக்கி தான் அதுவும் எடுக்கிறது இல்லையே. எல்லாமே வந்து இனிப்பு காரம் இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதிகமாக. துவர்ப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மருந்து மாத்திரைகள் கஷாயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் தான் இருக்கும். ஏன்னா துவர்ப்பும் கசப்பும் தன்மையே அதை வந்து நோய்களை சரி செஞ்சிருங்க. அவ்வளோதான். உணவில் அந்த தன்மையை கொண்டு போங்களேன். கிளியர். மலச்சிக்கலுக்கு முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிறுகுடல் மீது கவனம் வைத்து ஜீரண மண்டலத்தை சரி செய்யுங்கள். மலச்சிக்கல் இருந்து வெளிவாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.